குப்பையிலிருந்து 10,000 லிட்டர் எரிபொருள். மங்களூரின் மெகா சாதனை. மங்களூரு பச்சநாடு எனுமிடத்தில் குப்பை கிடங்கில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து சுமார் 10,000 லிட்டர் பைரோலிசிஸ் ஆயில் தயாரிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த ஏஆர்வி கன்சர்வேஷன் கேர் லிமிடெட் என்ற அமைப்பு குட்லா கிரீன்வேவ் என்ற அமைப்புடன் இணைந்து குப்பை கிடங்கில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை பிரித்தெடுத்து பைரோலிசிஸ் என்ற முறையை பயன்படுத்தி எண்ணெயை உற்பத்தி செய்துள்ளது. இது மிகவும் வெற்றிகரமான திட்டம் என ஸ்வச் பாரத் இயக்கத்தைச் சேர்ந்த குல்கர்னி பாராட்டியுள்ளார். முதலில் குப்பை கிடங்கில் கொட்டி வைக்கப்படும் கழிவுகள் நன்கு பிரித்தெடுக்கப்படுகின்றன. ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூயல் என்ற பொருள் மூலம் குப்பைகள் பிரிக்கப்படுகின்றன. பிறகு இது பைரோலிசிஸ் முறைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் எண்ணெய் உற்பத்திக்காகவே டீபாலிமரைசேஷன் பிளான்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து எண்ணெய் தயாரித்து மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த பிளான்ட் மூலம் தினசரி 15 மெட்ரிக் டன் அளவு குப்பை கழிவுகள் பைரோலிசிஸ் என்ற முறைப்படி ஆக்சிஜன் அல்லாத நிலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் எண்ணெய்களாக மாற்றப்படுகின்றன. இது பிரான்ஸ்கட்டிலிருந்து 10 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிறது. இதில் பைரோலிசிஸ் ஆயில் உற்பத்தியோடு சின்காஸ் மற்றும் கருப்பு கார்பனுடன் வெளியிடப்படுகிறது. இந்த பைரோலிசிஸ் ஆயில் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பிரான்ஸ் மூலம் கிடைக்கும் உபப்பொருட்களும் பயன்பாட்டில் உள்ளன. சின்காஸ் எனப்படுவது பவர் ஆபரேஷன் கழிவு. கருப்பு கார்பன் சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் பாய்லர் தொழிற்சாலைகளுக்கு கார்பன் பவுடர் பயனுள்ளதாக உள்ளது. மங்களூரு ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் இந்த பைரோலிசிஸ் ஆலையை பரிசோதனை செய்து 15லிருந்து 20% நல்ல எண்ணெயாக மாற்றியுள்ளதாக கூறியுள்ளது. இப்போது மேற்கு ஆசியாவில் எண்ணெய் கலவர நிலையில் இந்த பைரோலிசிஸ் எண்ணெய் சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. மங்களூரில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் வரை குப்பைகள் ஆக்கிரமித்துள்ளது. இந்த நிலையில் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கதாக உள்ளது. இந்த முயற்சி ஸ்வச் பாரத்தின் கவனத்தின் ஈர்த்துள்ளது சிறப்பான விஷயமாகும். பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாகி மக்களுக்கு தீங்கிழைக்கும் சமயத்தில் இப்படி ஒரு புதிய முயற்சியை பிளாஸ்டிக்கிலிருந்து எண்ணெய் தயாரிப்பது என்பது ஆறுதலான விஷயமாக உள்ளது.